தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துரையோடு தமது வாழ்த்துரையை இணைத்து வழங்கி நமக்கு சிறப்பு சேர்த்து விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக அரசின் மின்சாரத்துறை அமைச்சர், கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, அயல் நாட்டில் இருந்தாலும் மறவாமல் நமக்கு வாழ்த்து செய்தி அனுப்பி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களில் ஒருவர், மக்களவை உறுப்பினர் தோழர் PR நடராஜன் அவர்களே, இடதுசாரிகள் என்றென்றும் விடுதலை சிறுத்தைகளோடு கரம் கோர்த்து நிற்போம், களம் காண்போம் என்று ஒரு உறுதியை வழங்கி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவர், மக்களவை உறுப்பினர் தோழர் K. சுப்பராயன் அவர்களே, இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து இந்த நாள் வரையில் என்றென்றும் நமக்கு தோழமையாகவும் சகோதரத்துவமாகவும் இருந்து நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களே, மறைமலை நகரில் நான் சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்ற போது ஓடோடி வந்து என்னை கட்டித் தழுவி ஊக்கப்படுத்திய நாளில் இருந்து இந்த நாள் வரையில் சிறுத்தைகளின் தோழராய், சிறுத்தைகளின் உடன்பிறப்பாய் களத்தில் நம்மோடு கைகோர்த்து நிற்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் தி. வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவரான KN கந்தசாமி அவர்கள் உள்ளிட்ட அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களோடு வருகை தந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்களே, தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே, கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 9 மணிக்குள்ளாக இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும். தலைவர் பெருமக்கள் உரிய நேரத்தில் விடைபெற வேண்டும் என்கிற பதற்றத்தோடு தான் இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நேரம் கடந்து விட்டது. நீண்ட நேரம் உங்களோடு நான் பேச வேண்டும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றாலும் கூட நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 60வது அகவையை எட்டிய நிலையில் இதை வழக்கம் போல ஒரு சராசரி பிறந்த நாள் விழாவாக கொண்டாடாமல் இதனை அரசியல் கருத்துக்களை அல்லது கருத்தியலை அடிப்படையாக கொண்ட நிகழ்வுகளாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நாம் உயர்நிலை குழுவிலே முடிவு செய்தோம். கடந்த காலங்களில் கூட நாம் வெறும் பிறந்த நாள் கொண்டாட்டமாக அவற்றை நடத்தியதில்லை. ஆண்டுக்கு ஒரு கருப்பொருளை முன்னெடுத்து நடத்தியிருக்கிறோம். கொரோனாவுக்கு முந்தைய ஆண்டிலிருந்து பணம் விதைகளை ஊன்றும் திட்டத்தை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம். ஓர் ஆண்டு முழுவதும் ஒரு பிறந்த நாள் தொடங்கி இன்னொரு பிறந்த நாள் வரையில். கடந்த ஆண்டு சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்பதை ஒரு தீம், கருப்பொருளாக முன்வைத்தோம். ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்கிற இடஒதுக்கீடு பெறக்கூடிய சமூகங்களை சமூக நீதி சமூகங்கள் என்று நாம் அடையாளப்படுத்தி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் அண்ட் OBC மைனாரிட்டிஸ் ஆகியோரின் யூனிட்டி, ஒற்றுமையை முன்னிறுத்தக்கூடிய வகையில் ஓராண்டு கால விழாவை நாம் முன்னெடுத்தோம், தொடர்ந்து நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அந்த கருத்தரங்குகளை நடத்தினோம். ஆக இந்த ஆண்டு நாம் என்ன கருப்பொருளை எடுப்பது என்ற போதுதான் நமக்கு கருப்பொருளை தந்தவர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய சங்கிகள். கருப்பொருளை தந்தவர்கள்
அவர்கள்தான். ஆக நாம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளை பிறந்த நாளின் போது தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கிய நிகழ்வில் தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் தகைசால் தமிழர், விடுதலை போராட்ட வீரர், பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர் ஐயா RNK என்கிற நல்லக்கண் அவர்களின் தலைமையில் நடந்த அந்த விழாவில் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கிய அந்த நிகழ்வில் ஒரு அரசியல் அறைகூவலாக முன்மொழிந்தோம். சக்திகளை தனிமைப்படுத்துவோம் என்பதுதான். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2024 ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்துவோம் என்பதுதான். அதற்கு இணையாக ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்கிற முழக்கத்தை நாம் கருப்பொருளாக முன்வைத்தோம். ஒரே மேடையில் எல்லா தலைவர்களையும் அழைத்து அமர வைத்து நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வதை விட, தலைவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதை விட, மண்டல வாரியாக நிகழ்வுகளை நடத்தி ஆங்காங்கே 1-2 தலைவர்களை மட்டும் அழைத்து உரிய நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சென்னையிலே நடைபெற்ற நிகழ்வில் 3 தலைவர்கள் மட்டும் பங்கேற்கிற வகையிலே அதை நாம் ஒருங்கிணைத்தோம். அதற்கு அடுத்த நிகழ்வாக தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து மதுரை மாநகரத்தில் கடந்த திங்கள் 28ஆம் நாள் நடத்திய நிகழ்விலே அண்ணன் வைகோ அவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றினார்கள். அண்ணன் முத்தரசன் அவர்களும் பங்கேற்று உரையாற்றினார். அடுத்த நிகழ்வு மேற்கு மாவட்டங்களை மையப்படுத்தி கோவையிலே நாம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த நிகழ்வுதான். இந்த நிகழ்வில் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதை போல, மற்ற தலைவர்கள் குறிப்பிட்டதை போல, இந்தியாவின் நிதியமைச்சர் என்றால் இவரை போல் வேறு எவரும் இருக்க முடியாது என்று சொல்லத்தக்க வகையிலே சிறப்பான ஆட்சி நிர்வாகத்தை வழங்கிய, பேராளுமை வாய்ந்த, முதிர்ச்சி நிறைந்த, பக்குவம் நிறைந்த அண்ணன் பாசி என்று அழைக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது நமக்கு மிக பெரும் அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். அதற்காக ஐயா என்பதா அண்ணா என்பதா என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா அவர்களுக்கு, அண்ணன் அவர்களுக்கு லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மற்ற தலைவர்கள், என்னோடு பல மேடைகளில் பேசியவர்கள், அண்ணன் ஜவாஹருல்லா அவர்களும் சரி, அன்பு சரி, பேசிவிட்டு சென்றிருக்கிற தலைவர் பெருமக்கள் அனைவரும் பல மேடைகளில் என்னோடு இருந்தவர்கள், நின்றவர்கள், பேசியவர்கள். முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகளின் இந்த மகத்தான நிகழ்வில் மணிவிழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று மிகச்சிறப்பான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதிலே மிக மிக துணிச்சலோடு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக, நீண்ட நெடிய காங்கிரஸ் பாரம்பரியத்தை பெற்ற ஒரு தலைவராக, தேசத்தந்தை காந்தியடிகளை தம்முடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக அண்ணன் அவர்கள் இருந்தாலும், காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையிலான கருத்தியல் முரணை இங்கே சுட்டிக்காட்டினார். இதுதான் அறிவின் பேராண்மை, இதுதான் முதிர்ச்சியின் பேராண்மை. அறிவு திறத்துக்கும் நேர்மை திறத்துக்குமான ஒரு அடையாளம் இது. இப்படிப்பட்ட முரண்களை எல்லோராலும் பொது இடத்தில், பொதுவெளியில் பேசிவிட முடியாது. அப்படி பேச முடியும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தெளிவும் துணிவும் தேவை.
அந்த தெளிவும் துணிவும் இருப்பதால் தான் இந்த மேடையில் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய மேனாள் உள்துறை அமைச்சர் அவர்கள் காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையிலான கருத்தியல் முரணை சுட்டிக்காட்டி அம்பேத்கர் பக்கம் நின்று பேசியிருக்கிறார். அப்படி என்றால் காந்தியடிகளை குறைத்து மதிப்பிடுவதல்ல, காந்தியடிகளின் கருத்து அதுவாக இருந்தது உண்மைதான் என்று ஒப்புக்கொள்ளுகிற அந்த உடன்பாட்டு துணிச்சல். அந்த காலத்தில் அவருக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று விரும்பினார். எளிய மக்கள் தலைநிமிர வேண்டும் என்று விரும்பினார். அந்த வகையில் காந்தியடிகளை மகாத்மா என்று ஏற்றுக்கொள்ளவும் தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு எந்த மாறுபாடும் இல்லை என்பதை பதிவு செய்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்து சரியானது, அந்த திசை வழியில் பயணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, நாடு அந்த விவாதத்தை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஏதோ இது அண்ணாமலைக்கும் வேல்முருகனுக்குமான மோதல் அல்ல, கருத்து மோதல் அல்ல, அல்லது எச் ராஜாவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில் நடைபெறுகிற கருத்து மோதல் அல்ல. மகாத்மாக்கள் என்று போற்றப்படக்கூடிய மாமனிதர்களாக இந்த தேசம் போற்றிக் கொண்டிருக்கிற தேசத்தந்தை காந்தியடிகளுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த தேசத்தந்தை அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து மோதல். இது கருத்தியல் மோதல், நாகரிகமான மோதல், வன்முறை இல்லாத மோதல், ஒருவருக்கொருவர் கருத்து தெளிவு பெறுவதற்காக செய்து கொண்ட விவாதங்கள், உரையாடல்கள். விரித்து பேசுவதற்கு அவருக்கு இங்கே நேரம் இல்லை, நமக்கும் நேரம் இல்லை. நான் அடிக்கடி மேடைகளில் இதை பேசியிருக்கிறேன். எந்த நிலையிலும் காந்தியடிகளின் தியாகத்தை நான் கொச்சைப்படுத்தியதில்லை. அந்த விவாதம் இன்றைக்கு சூடு பிடித்திருக்கிறது. அதற்கு யார் பொறுப்பு? அதே சாட்சாத் சங்கிகள் தான் பொறுப்பு. அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விவாதம் கூர்மைப்பட வேண்டும், மேலும் மேலும் கூர்மைப்பட வேண்டும், இன்னும் இன்னும் தீவிரமாக விவாதிக்கப்பட வேண்டும். நாம் இந்துக்களுக்கு எதிரி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் என்றால் RSS எதிர்க்கிறோம் என்று பொருள். சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்றால் சங் பரிவார்களை எதிர்க்கிறோம் என்று பொருள். சனாதன சங்கிகளை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் மோடி, அமித்ஷா போன்றவர்களை எதிர்க்கிறோம் என்று பொருள். அவர்கள் ரொம்ப லாபகமாக ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிராக திருப்பி விடுகிறார்கள். இவர்கள் இந்துக்களின் எதிரிகள் என்கிறார்கள். இந்துக்களின் நம்பிக்கையை யாரும் இங்கே கொச்சைப்படுத்தவில்லை. இஸ்லாமியர்களுக்கு இறை நம்பிக்கை இருப்பதை போல, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு மீது நம்பிக்கை இருப்பதை போல, இந்துக்களுக்கு அவரவர் நம்புகிற கடவுளின் நம்பிக்கை என்பது ஏற்புடையதுதான். அதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் விவாதத்தை முன்வைக்கவில்லை. சைவத்தை பற்றியோ, ஐணவத்தை பற்றியோ, இந்து மதத்தை பற்றியோ நாங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் நாங்கள் தொடங்கி வைத்த விவாதம் இல்லை, நீங்கள் தொடங்கி வைத்திருக்கிற விவாதம். இந்து மதத்தை அல்லது இந்து மதத்தில் இருக்கிற மக்களின் இந்து நம்பிக்கையை நீங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறீர்கள். இந்த மக்களுடைய சராசரி சாதாரணமான ஏழை எளிய மக்களின் உணர்வுகளை, இந்து மதத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கைகளை உங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு, உங்கள் செயல் திட்டத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதால் அது விவாதத்திற்கு வருகிறது. உண்மையிலேயே இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மடாதிபதிகள் என்ன செய்ய வேண்டும்? இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற துறவிகள் என்ன செய்ய வேண்டும்? RSS காரர்களையும் பிஜேபி காரர்களையும் கூப்பிட்டு செவிலில் 4 அறை அறைய வேண்டும். அடே பரதேசி பசங்களா, உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக எங்கள் மதத்தை ஏன் நீ கையில் எடுக்கிறாய்? ஏன் விவாதத்திற்கு உட்படுத்துகிறாய்? உன்னால் எங்கள் மதங்கள் விவாதிக்கப்படுகின்றன.
நீங்க அவங்களுக்கு பிடிச்சி கேள்வி கேட்கணும். அவர்களால் தான் இந்த விவாதம் இங்கே நடக்கிறது. மதத்தை வேறு யார் இங்கே அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள்? மதத்தின் அடிப்படையான நம்பிக்கைகளை ஏற அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் வேறு எந்த அமைப்பாவது, காங்கிரசும் தேசியம் பேசியது, நீங்களும் தேசியம் பேசுகிறீர்கள், இரண்டும் ஒன்றா? காங்கிரஸ் பேசிய தேசியம் என்பது, காந்தி பேசிய தேசியம் என்பது நாட்டினத்தின் அடிப்படையிலான தேசியம், நேஷனாலிட்டி பேஸ்ட் நேஷனலிசம். இந்தியா என்கிற நாடு என் நாடு என்கிற அந்த உணர்வோடு நாம் மொழியை மறப்போம், மதத்தை மறப்போம், இனத்தை மறப்போம், கலாச்சாரத்தை மறப்போம், ஆங்கிலேயனை எதிர்ப்போம், வெள்ளையனை வெளியேறு என்றவனை விரட்டி அடிப்போம். அந்த இடத்தில் இருந்த தேசியம் நாட்டின தேசியம். அங்கே மதம் இல்லை, சாதி அடிப்படையிலான தேசியம் அல்ல. ஆனால் பாரதிய ஜனதாவும் RSSம் கட்டமைக்க விரும்புகிற தேசியம் மதவழி தேசியம், கம்யூனல் ராஷ்டிரம், கம்யூனல் நேஷனலிசம். மதம் சார்ந்த தேசம் நீ விரும்புகிறாய், மதம் சார்ந்த தேசியம் நீ கட்டமைக்க விரும்புகிறாய். ஒரு மதம் சார்ந்த தேசியத்தை கட்டமைப்பதற்காக அப்பாவி சிறுபான்மை மக்களை எதிரியாக நிறுத்துகிறாய். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நியர்களா? இந்தியர்கள் இல்லையா? இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இல்லையா? இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லையா? யார் அவர்கள்? அராபியர்களா? ஐரோப்பியர்களா? எப்படி அவர்களை அந்நியர்களாக்குகிறீர்கள்? அந்நியர்கள் என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் விரும்புகிற மதம் சார்ந்த தேசியத்தை கட்டமைப்பதற்காக, உங்கள் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அப்பாவி சிறுபான்மை மக்களை குறிவைக்கிறீர்கள், பகையாக காட்டுகிறீர்கள், வெறுப்பு அரசியலை விதைக்கிறீர்கள். RSSம் BJPயும் கட்டமைக்க விரும்புகிற தேசியம் மதவழி தேசியம். தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம். இந்திய காங்கிரஸ் பேசிய தேசியம் நாட்டின வழி தேசியம். BJPயும் RSSம் பேசுகிற தேசியம் மதவழி தேசியம். இந்து ராஷ்டிரம் என்பதை விட கம்யூனல் ராஷ்டிரா என்பதுதான் சரி. கம்யூனல் ராஷ்டிரம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாகிஸ்தான் மதம் சார்ந்த நாடாக இல்லையா, மதம் சார்ந்த அரசாக இல்லையா? இலங்கை மதம் சார்ந்த நாடாக இல்லையா, மதம் சார்ந்த அரசாக இல்லையா? மியான்மர் மதம் சார்ந்த நாடாக இல்லையா, அரசாக இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அப்படி இருக்கிற போது இந்தியா அப்படி இருந்தால் என்ன என்ற ஒரு லாஜிக் வைக்கிறார்கள். இது நீங்கள் சிலை வைத்து எழுப்பியிருக்கிற பட்டேல் காலத்திலும் விவாதிக்கப்பட்டது. சர்தார் பட்டேல் காங்கிரஸ்காரர், அவருக்கு சிலை வைக்க நீங்கள் யார்? என்ன அருகதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது? ஏன் நீங்கள் சிலை வைக்கிறீர்கள்? காந்தியை சிறுமைப்படுத்த விரும்புகிறார்களா? காந்தியை சிறுமைப்படுத்த விரும்புகிறார்களா? கோட்சேவை உயர்த்தி பிடிக்கிறார்கள், சாவர்கரை போற்றுகிறார்கள், காந்திக்கும் மலர் தூவுகிறார்கள், கோட்சேவுக்கும் வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய நடிப்பு, உலக மகா நடிப்பு. அம்பேத்கரையும் போற்றுகிறார்கள், அரசியல் சட்டத்தையும் தொட்டு வணங்குகிறார்கள், சாதி அடிப்படையில் சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள். இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை உயர்ந்த சாதியினர், தாழ்ந்த சாதியினர் என்று சாதி அடிப்படையில் பிளவுபடுத்துகிறார்கள். பிளவுவாதம், பிரிவினைவாதம் தான், சமூக பிரிவினைவாதம் தான் RSS அரசியல் கோட்பாடு, சமூக செயல் திட்டம். அது சோசியல் அஜெண்டா, அது பொலிட்டிக்கல் அஜெண்டா, அரசியல் செயல் திட்டம். RSS ஒரு கலாச்சார இயக்கமாக மட்டுமே இயங்குகிறதா? மோடியை வேட்பாளராக்கியது யார்? RSS BJPயா? RSS எப்படி ஒரு கலாச்சார இயக்கமாக இருக்க முடியும்? அது ஒரு அரசியல் இயக்கம். அதனுடைய நோக்கம் என்ன? பல பேருக்கு அரசியல் அடிப்படையிலே பார்த்தால் காங்கிரஸ் தான் எதிரி என்று தோன்றும். BJPயின் RSSின் உண்மையான எதிரி அரசியல் களத்தில், தேர்தல் அரசியல் களத்தில், வாக்கு வங்கி அரசியல் களத்தில் காங்கிரஸ் எதிரியாக தோன்றலாம். ஆனால் கருத்தியல் அடிப்படையில் அவர்களின் முதன்மையான எதிரி, ஒரே எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் தான்.
இதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் தடை இருப்பதற்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். மதசார்பற்ற ஒரு அரசு இங்கே நிறுவப்பட்டு இருப்பதற்கு காரணம் இந்திய அரசமைப்பு சட்டம். அதை வகுத்து தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில், சர்தார் பட்டேல் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில், அதிதீவிர இந்துத்துவ சக்திகளாக இருந்த கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர் போன்றவர்கள் எல்லாம் கடுமையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை விமர்சித்த காலத்தில், எதிர்த்த காலத்தில் இவையெல்லாம் விவாதத்திற்கு வந்தன. நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடன்பட்டு ஒப்புக்கொண்ட நிலையில் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம்தான் அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்பு A Manifesto of Modern India, ஒரு புதிய அமைப்பை, இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை சாசனம். அது வெறும் பிரியாம்பிள் அல்ல. It's a manifesto of a modern India, democratic India. அப்படி என்றால் புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்றால் பழைய இந்தியா வேண்டாம் என்று பொருள். பழைய இந்தியா சனாதன இந்தியா, சமத்துவம் இல்லாத இந்தியா, சகோதரத்துவம் இல்லாத இந்தியா, சுதந்திரம் இல்லாத இந்தியா, நீதி இல்லாத இந்தியா, அதுதான் சனாதன இந்தியா. அதை தகர்ப்பதற்கு உங்களை போல பாபர் மசூதியை இடிக்க செங்கல்லை எடுத்து வாருங்கள், கரசேவைக்கு வாருங்கள் என்று இழைக்கவில்லை. ஆயுதங்களை எடுத்து வாருங்கள் என்று கடப்பாறையை கொண்டு வர சொல்லவில்லை. யார் கையிலும் ஆயுதம் கொடுக்காமல் ஒற்றை மனிதன் ஏந்திய அறிவாயுதம் தான் அரசமைப்பு சட்டம். ஒரே மனிதன் ராணுவமாக இருந்து ஒரே மனிதன் ஆயுதம் ஏந்தி பழைய நீண்ட நெடிய 1000 தலைமுறைகளாக நிலைத்து நிற்கிற, கெட்டி தட்டி இறுகி போய் கிடக்கிற இந்த சனாதனத்தை அடித்து உடைத்து நொறுக்கக்கூடிய வகையிலே, இன்றைக்கு மெல்ல மெல்ல சிதைக்கக்கூடிய வகையிலே ஆளுமை செய்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்திய மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். பிரியாம்பிள் சொல்கிறது, We the people of India having solemnly resolved to constitute, கட்டமைப்பதற்காக. எதை கட்டமைப்பதற்காக? ஒரு அரசை கட்டமைப்பதற்கு. என்ன அரசை? சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த 5 சொற்கள் அப்போது இல்லை அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் வந்தபோது. அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மிசாவை நடைமுறைப்படுத்திய காலத்தில் இடையிலே கொண்டு வந்து திருத்தம் செய்து அதிலே இணைத்த சொற்கள் சோசலிஸ்ட், செக்யூலர் என்கிற சொற்கள். இந்திரா காந்தி அம்மையார் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுள்ளவராக இருந்திருக்கிறார், மதசார்பின்மை உணர்வுள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் வாரிசு என்பதால் அவருக்கு இந்த நாட்டை, இந்த அரசாங்கத்தை மதசார்புள்ள ஒரு நாடாகவோ அரசாகவோ அமைக்க கூடாது. அப்படி அமைத்தால் மேலும் இங்கே சனாதனம் வலுப்பெற்று விடும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவர் இல்லை, பஞ்சமர் குலத்தில் பிறந்தவர் இல்லை, பெரியாரின் வாரிசு இல்லை, அம்பேத்கரின் பிள்ளை இல்லை. ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அந்த உணர்வு இருந்தது என்று சொன்னால் அதற்கு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இருந்த முற்போக்கு பார்வைதான். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னை ஒரு நாத்திகர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு முற்போக்கான பார்வை கொண்டவராக இருந்தார். அதனால் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அந்த பார்வை இருந்தது. அவரும் ஒரு ஆர்த்தோடாக்ஸ், ஒரு பழமைவாத கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, ஒரு குடும்பத்திலே இருந்து வந்திருந்தால் அவரும் இதை மதசார்புள்ள ஒரு நாடாக, மதசார்புள்ள ஒரு அரசாக மாற்றியிருப்பார். இங்கே ஒரு மதம் இருக்கிறது. உலகத்தில் இருப்பதை போல எல்லா மதத்தையும் போல சகோதரத்துவத்தை பேசுகிற மதம் இல்லை இது. இங்கே ஒரு மதம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள பிற மதங்களை போல மனிதநேயத்தை உயர்த்தி பிடிக்கிற மதம் இல்லை. அதுதானே சிக்கல். நீ இஸ்லாத்தை விமர்சிக்கிறாயா என்கிறார்கள். இஸ்லாத்தில் இருக்கிற சகோதரத்துவம் இதில் இருக்கிறதா? நீ கிறிஸ்தவத்தை விமர்சிக்கிறாயா என்கிறார்கள் மூடர்கள், அற்பர்கள். அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற சகோதரத்துவம் இதில் இருக்கிறதா? வேறு மதங்களை உன்னால் விமர்சிக்க முடியுமா என்கிறார்கள்.
நான் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தால் என்னால் விமர்சிக்க முடியாது. நானும் தப்பித்தவரி உன் அடையாளத்தோடு அல்லவா பிறந்திருக்கிறேன். எனக்கும் அந்த முத்திரை அல்லவா குத்தப்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னாரே ஏலோ மாநாட்டில் 1935 பேசுகிற போது, பறக்கும் போது ஒரு இந்துவாக நான் பிறந்திருக்கலாம், அந்த முத்திரை என் மீது குத்தப்பட்டு விட்டது. இறக்கும் போது ஒரு இந்துவாக நான் சாக மாட்டேன். இப்படி ஒரு தலைவன் அல்லது ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்றால் யோசித்து பார்க்க வேண்டாமா? திருமாவளவனை போல் எங்கோ ஒரு ஓரத்திலே நின்று ஒரு வீதியிலே நின்று கத்திவிட்டு போகிற ஆளா புரட்சியாளர் அம்பேத்கர்? உலகம் போற்றக்கூடிய அளவுக்கான ஆளுமை பெற்றவர் அல்லவா? லட்சக்கணக்கான புத்தகங்களை படித்தவர் அல்லவா? அவர் சொல்லுகிறார், நான் பறக்கும் போது இந்துவாக பிறந்திருக்கலாம், ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவருடைய அடி மனதில் ஆழ் மனதில் வலி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது தனிப்பட்ட வலி அல்ல, ஒரு சமூகத்தின் மீதான வலி, ஒரு சமூகத்தின் மீதான கொடூரத்தின் வலி, குரூரத்தின் வலி. சுய விமர்சனம் செய்கிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? எப்படி இந்த மண்ணிலே 16-17% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? இந்த மதத்திலிருந்து தானே வெளியேறினார்கள். ஏன் வெளியேறினார்கள் என்பதை நீ யோசித்து பார்க்க வேண்டாமா? ஒரு செல்ஃப் அனாலிசிஸ், சுய பகுப்பாய்வு வேண்டாமா? செல்ஃப் கிரிட்டிசிசம், சுய விமர்சனம் வேண்டாமா? உன் மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால், மத மாற்றங்களை தடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால், இந்த மதத்தில் உள்ள கோளாறு என்ன, பிழை என்ன? ஏன் எல்லோரும் வெளியேறுகிறார்கள்? மீனாட்சிபுரத்தில் இருக்கிற மக்கள் 200 குடும்பம் ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான தலைமுறைகளாக பின்பற்றி வந்த பழமைவாத அந்த கலாச்சாரங்களை எல்லாம், உணவு உடை அனைத்தையும் உதறிவிட்டு இன்னொரு வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு வலி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா? திருமாவளவன் காரணம் என்று சொல்லுவது வெட்கக்கேடாக இல்லை? திருமாவளவன் சொல்லியா ஒருவன் மதம் மாறப் போகிறான்? மானக்கேடாக இல்லை இதை சொல்லுவதற்கு? யாராவது சொல்லியா ஒருவன் மதம் மாற முடியும்? ஆசை காட்டியா மதம் மாற்ற முடியும்? பல்லாயிரக்கணக்கான தலைமுறைகளாக பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்களை எல்லாம், கலாச்சாரத்தை எல்லாம் ஒருவன் ஒரே இரவில் உதறுகிறான் என்றால் எந்த அளவுக்கு அவன் வலிகளை சுமந்திருக்க வேண்டும்? சுய விமர்சனம் செய்கிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? மோகன் பகவத் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்பதை விட உளறிவிட்டு போயிருக்கிறார், புதற்றி விட்டு போயிருக்கிறார். சாதி வர்ணம் எல்லாம் கடந்த கால விஷயங்கள், இறந்த கால விஷயங்கள், அவற்றை எல்லாம் மறந்து விடுங்கள். ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரே ஒரு நாள் சூத்திரனாக வாழ்ந்து பார்த்தால் முடியும், தெரியும். கவிஞர் இன்குலாப் சொன்னார், பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார். பெரியாரும் அண்ணாவும் பார்ப்பனியம் என்று சொன்னதைத்தான் நாம் சனாதனம் என்று சொல்லுகிறோம், வேறொன்றும் இல்லை. பார்ப்பனர்களின் நலன்களுக்காகவே உருவான ஒரு கோட்பாடு, பார்ப்பனர்களுக்காக உருவான ஒரு மதம், அதுதான். அதைத்தான் வேதிக் ரிலிஜன் என்கிறார்கள், வைதிக மதம் என்கிறார்கள். அதை யாரும் இப்போது பேசுவதில்லை. அந்த வேத மதத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் பார்ப்பனர்கள் தான். தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள், இந்தியா முழுக்க பிராமணர்கள். பிராமணர் என்பது வர்ணத்தை குறிக்கும், சாதியை குறிக்காது. ஐயர் என்பதுதான் சாதி, ஐயங்கார் நம்பூதிரி என்பதுதான் சாதி, சித்பவன் அல்லது பேஷ்வா என்பதுதான் சாதி, முகர்ஜி என்பதுதான் சாதி, பண்டிட் என்பதுதான் சாதி, பிராமின் என்பது வர்ணம். இவர்களின் நலன்களுக்காக உருவான மதம் வேத மதம். அந்த வேதம் நமக்கானதல்ல. இதை இந்த தலித் அல்லாத, பார்ப்பனர் அல்லாத சமூக மக்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. தலித் அல்லாத, பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்றால் மோடி, அமித்ஷா, அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உதாரணத்திற்கு, அவர்கள் மதம் வேறு, அவர்கள் பின்பற்றிய கலாச்சாரம் வேறு, அவர்களுக்கான கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றிய அம்பேத்கர் எழுதுகிற போது சூத்திரர் கூட பிராமணர்கள் தான் என்கிறார். சூத்திரர் வேற யாரும் கிடையாது. இந்தியாவுக்குள்ள 2 இனம் தான் மரபினம். மரபினம் என்றால்
மொழி வழி அடிப்படையிலானதல்ல, ஜெனட்டிக்கல் பேஸ்ட். அதை ரேஷியல் குரூப்னு சொல்லுவாங்க. மொழி வழி அடிப்படையில் இருப்பதை எத்னிக் குரூப். அது மொழி வழி அடிப்படையிலான தேசிய இனம். தேசிய இனத்தை சொல்லவில்லை, மரபினம். ரெண்டே இனம் தான், ஒன்று ஆரியன், இன்னொன்று திராவிடன். இந்தியா முழுவதும் திராவிடர்களுக்கு வேறு சமயம், ஆரியர்களுக்கு வேறு மதம். ஆரியர்களுக்கான மதம் தான் வைதீக மதம் அல்லது வேத மதம். அந்த மதத்திற்கான கோட்பாடுதான் சனாதனம், வர்ணாசிரம தர்மம். அந்த பிராமணர்களிலேயே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உண்டு, இன்றைக்கும் உண்டு. நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவதை போல நம்பூதிரி பார்ப்பனர் வீட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு ஐயர் நுழைய முடியாது, ஐயங்கார் நுழைய முடியாது. டிஸ்கிரிமினேஷன் அமங் பிராமின்ஸ் அந்த சமூகத்திற்குள்ளேயே இருக்கிறது. அந்த சமூக பெண்மணிகளுக்கும் இருக்கிறது. மற்ற சமூகத்தை சார்ந்த பெண்மணிகளை விட பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சந்திக்கிற கொடுமைகள், குரூரங்கள் சொல்ல முடியாதவை, விவரிக்க முடியாதவை. உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் எல்லாம் அப்படித்தான் அந்த சமூகத்திற்குத்தான் இருந்தது. ஆகவேதான் இது பிராமணர்களின் மதம். இந்த கோட்பாடு பிராமணர்களின் பார்ப்பனர்களின் கோட்பாடு. எனவே அதை பெரியாரும் அம்பேத்கரும் பார்ப்பனியம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அவர்கள் கிளைம் பண்ணதில்லை. அவர்கள் இன்றைக்கு கிளைம் செய்வது இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்பது இந்து பெயரில் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிற சாதி இந்துக்களோடு தங்களை இணைத்துக் கொண்டு பார்ப்பனர்கள் தனிமைப்பட்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்துதான் இந்துத்துவா என்பது. அதனால்தான் நம்ம அதை இந்துத்துவான்னு சொல்ல வேணாம், சனாதனம்னு சொல்லுவோம். இப்ப மோகன் பகவத் சொல்றார், சாதியையும் வர்ணத்தையும் மறந்து விடுங்கள். நான் கேட்கிறேன், திரு மோகன் பகவத் அவர்களே, சாதியும் வர்ணமும் மறந்துவிடக்கூடியவை அல்ல. வேரோடும் வேரடி மண்ணோடும் கெல்லி எரிந்து அழித்தொழிக்கப்பட வேண்டியவை, அழித்தொழிக்கப்பட வேண்டியவை. எதுல சாதி இல்லை, எங்க மதம் இல்லை? உனக்கு ஏன் அக்ரஹாரம் தனியா இருக்கு? அக்ரஹாரம் இல்லைன்னா சாதியை மறந்துடும். சாதி இந்துக்கள் குடியிருக்கிற வசிப்பிடத்துக்கு ஊர் தெரு, தலித்துகள் வசிக்கிற வசிப்பிடத்திற்கு சேரி, பார்ப்பனர்களுடைய வசிப்பிடத்திற்கு அக்ரஹாரம். ஒரு காலத்தில் பார்ப்பன சேரின்னு இருந்துச்சு. எல்லா சமூகமும் வாழக்கூடிய வசிப்பிடத்திற்கு சேரின்னு தான் பேரு. எல்லா சமூகத்தினுடைய பச்சேரி என்றால் பல்லர்களும் பள்ளிகளும் வசிக்கக்கூடிய இடம் பச்சேரி. இடைச்சேரி என்றால் இடையர்கள் வசிக்கக்கூடிய இடம். பார்ப்பனச்சேரி என்றால் பார்ப்பனர்கள் வசிக்கக்கூடிய இடம். தமிழில் இருந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வாழும் இடம் சேரி, அவ்வளவுதான். ஆனால் சனாதனம் என்ன செய்கிறது? அக்ரஹாரம் என்று அதற்கு பெயர் சூட்டுகிறது. அந்த அக்ரஹாரத்திற்குள்ளே ஒரு சாதி இந்து போய் வீடு வாங்க முடியுமா? அல்லது அங்கே போய் வாடகைக்கு தங்க முடியுமா? அல்லது ஒரு மனை வாங்க முடியுமா? அக்ரஹாரத்தில் ஏதாவது ஒரு இடத்திலே காட்டுங்கள், நகர்ப்புறத்திலே கூட. அவர்கள் வசிக்கிற இடம் அக்ரஹாரம், சாதி இந்துக்கள் வசிக்கிற இடம் ஊர் தெரு, தலித்துகள் வசிக்கிற இடம் சேரி, மீனவர்கள் வசிக்கிற இடம் குப்பம், பழங்குடி மக்கள் வசிக்கிற இடம் பேர் தெரியல, அதுவும் சேரியாதான் இருக்கு. இந்த பாகுபாடு ஏன்? சாதி இல்லை என்றால், வர்ணம் இல்லை என்றால் இது எங்கிருந்து வந்தது? பார்ப்பனர்களிடம் பொருளை கொடுக்கும் போது தொட்டு கொடுக்கிற சங்கராச்சாரி ஆந்திர பிரதேச கவர்னர் நம்முடைய அக்கா தமிழிசை அவர்கள் வாங்குகிற போது தூக்கி போடுவது ஏன்? சனாதனம் எங்கே இருக்கிறது, வர்ணம் எங்கே இருக்கிறது என்று சொல்லுகிற மோகன் பகவத் அவர்களே, இதற்கு என்ன பொருள்? சாதியும் இல்லை, வர்ணமும் இல்லை. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையே சங்கரா மடத்தில் ஒரு அதிபதியாக அல்லது ஆச்சாரியாராக உட்கார வைக்க முடியுமா? எங்களை வேண்டாம், திருமாவளவனை வேண்டாம். RSS ஏற்றுக்கொள்ளுகிற, சனாதனத்தை நம்புகிற, உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற, உங்கள் அரசியலுக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கிற ஒரு மாதத்திற்கு சங்கர மடாதிபதியாக அமர வைக்க முடியுமா? மன்னாதி மன்னனாக இருந்தாலும் கருவறைக்குள்ளே இடமில்லை என்றல்லவா விரட்டி அடிக்கிறீர்கள். சாதியும் வர்ணமும் இல்லை என்று சொல்ல எப்படி உங்களுக்கு முடிகிறது? ஒரே ஒரு நாள் ஏர் பிடிக்கிற ஒரு விவசாய கூலியாக உங்களால் வாழ்ந்து காட்ட முடியுமா? ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக முடியுமா? ஒரே ஒரு நாள்
புயலை எதிர்கொண்டு மீன் பிடித்து விட்டு வரக்கூடிய ஒரு மீனவனை போல உன்னால் வாழ்ந்து காட்ட முடியுமா? ஒரு மணி நேரம் மீன் சந்தையிலே இருந்து உன்னால் மீன் வியாபாரம் செய்ய முடியுமா? எந்த உடல் உழைப்பும் இல்லாமல், வெயிலிலே காயாமல், மழையிலே நனையாமல், பனியிலே நடுங்காமல், உடலை வருத்தாமல், வேர்வை சிந்தாமல், ரத்தம் கொட்டாமல், உடல் உழைப்பே இல்லாமல் உங்களால் பருப்பும் நெய்யும் சாப்பிட முடிகிறதே, அது எப்படி? அந்த பாதுகாப்பு எப்படி வந்தது? அந்த பாதுகாப்பு எப்படி வந்தது? இவ்வளவு பெரிய பாதுகாப்பை தலைமுறை தலைமுறையாக தருவது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் சனாதனம். என்னை உழைக்க சொல்லுகிறது, உன்னை ஏய்க்க சொல்லுகிறது, என்னை மாடு மேய்க்க சொல்லுகிறது, உன்னை வேதம் படிக்க சொல்லுகிறது, என்னை மீன் பிடிக்க சொல்லுகிறது, என்னை தச்சு வேலை செய்ய சொல்லுகிறது, கல்லுடைக்க சொல்லுகிறது, சாணம் வார சொல்லுகிறது, குழி வெட்ட சொல்லுகிறது. இதில் ஏதேனும் ஒன்றை நீ செய்கிறாயா? இந்த பாகுபாடு எப்படி உருவானது? இதை கேட்டால் நாங்கள் சமூக கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களா, தீவிரவாதிகளா, பயங்கரவாதிகளா? நம்முடைய கவலை அந்த சமூகத்தின் மீது அல்ல, வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆயிரம் பேர்கள் அல்லது லட்சம் பேர்கள், சங்கிகள், சங் பரிவார்கள். ஒட்டுமொத்த பிராமணர்களும் அதற்குள்ளே இருக்கிறார்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். சங் பரிவார்கள், RSS பயிற்சி பெறக்கூடியவர்கள். எந்த கலவரத்திலாவது, முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்களில், பாபர் மசூதி இடிப்புகளில் கடப்பாறை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் நின்று இருக்கிறீர்களா? மோகன் பகவத் நின்று இருக்கிறாரா? மோகன் பகவத் கையிலே கடப்பாறையை பார்த்திருக்கிறீர்களா? சூத்திரர்களையும் இதர சத்திரிய வைசியர்களையும் அல்லவா தூண்டிவிட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். இந்த இடத்தில்தான் நாம் சனாதனத்தை அடையாளம் காட்ட வேண்டும் என்று துடிக்கிறோம். ஏனென்றால் அதை அரசியல் படுத்துகிற காரணத்தினால் அம்பலப்படுத்த விரும்புகிறோம். அது உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, நீ உள்ளுக்குள்ள இருந்துட்டா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதையே இந்து போலரைசேஷன், எனக்கு முஸ்லீம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவ ஓட்டு வேண்டாம் என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு 2021க்குள்ளே கர்வாப்சி எல்லோரும் இந்து மதத்திற்கு திரும்புங்கள், இல்லை என்றால் ஒரு முஸ்லீம் இங்கே இருக்க முடியாது, ஒரு கிறிஸ்தவன் வாழ முடியாது என்று எச்சரிக்கை விடுப்பது எந்த வகையிலே சரி? ஒரு பாடகன், சினிமா பாடகனோ எவனோ ஒருவன் மேடையில் பேசுகிறான், 2024 மீண்டும் பிரதமர் ஆவார் மோடி, அவர் இந்து ராஷ்டிரம் அறிவிப்பார், இந்துக்களே ஆயுதம் இடுங்கள், கூர்மையான ஆயுதங்களை தயார்படுத்தி வையுங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வோம். என்ன இஸ்லாமியர்கள் என்றைக்காவது சண்டைக்கு வாங்க கூப்பிட்டுருக்காங்களா? சகோதரத்துவத்தோடு இந்த மண்ணில் அவர்கள் வாழவில்லையா? 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த அந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினீர்களே, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன செய்து விட்டார்கள்? சட்டத்தை வளைத்து விட்டீர்களே, நீதிமன்றத்தை வளைத்து விட்டீர்களே, உங்கள் விருப்பப்படி ஒரு தீர்ப்பை எழுதி வாங்கி கொண்டீர்களே, இஸ்லாமியர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அவர்களுக்கு எதிராக ஆயுதங்களை கூர்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலே நியாயம்? இப்படிப்பட்டவர்களின் கைகளில் மீண்டும் ஆட்சி அதிகாரம் சிக்கினால் என்ன ஆகும்? இந்த கவலைதான். அன்பாக அழைப்பு விடுத்த தெலுங்கானா முதல்வரை சந்தித்த போது அவருடைய பொதுக்குழு கூட்டத்திலேயே நான் பேசினேன், எழுத்து பூர்வமாக வழங்கினேன். நீங்கள் பாரத் ராஷ்டிரிய சமிதி என்கிற கட்சியை தொடங்குவதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துகிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. காங்கிரஸை தவிர்த்துவிட்டு ஒரு அணியை கட்டுவதனால் எந்த பயனும் இல்லை. அது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்துவிடும். வேண்டாம், என்னுடைய கருத்து பணிவான கருத்து என்று கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நான் தமிழ்நாட்டிலே இயங்கக்கூடிய ஒரு சிறிய கட்சியின் தலைவனாக இருக்கலாம், ஆனால் அம்பேத்கரின் பிள்ளை, பெரியாரின் மாணவன், எனக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, எனக்கு சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, இந்த நாட்டை பற்றிய கவலை இருக்கிறது. இந்த காட்டுமிராண்டி கும்பலின் கைகளில், இந்த முரட்டு மூர்க்க கும்பலின் கைகளில் மீண்டும் ஆட்சி அதிகாரம் சிக்கினால், ஒரு நாள் இரவில் மோடி மறுபடியும் ஒரு நள்ளிரவு வேளையிலே தொலைக்காட்சியில் தோன்றி 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்னதை போல அரசியலமைப்பு சட்டத்தை ரூபாய் நோட்டு என்று எண்ணி அது செல்லாது என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. மோடி பாவம், எழுதி கொடுப்பதை படிக்கிறவர். மோடி பாவம், சொல்லு என்று சொல்லுவதை சொல்லக்கூடியவர். இந்த சினிமாவில் ஹீரோக்கள்லாம் அப்படிதான், ஒளிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி
குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் சொந்தமாக சுயமாக இப்போ அண்ணன் பேசுன மாதிரி பேசுகிறவர் கிடையாது. அப்படி சொந்தமாக சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சனாதனத்தை புரிந்து கொள்வார்கள். அதுதான் பிரச்சனையே, அதுதான் பிரச்சனையே. ஒருத்த நான்டேட்ங்கிற இடம் மகாராஷ்டிராவில் மும்பைக்கு பக்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறான். அவன் பேர் யஷ்வந்த் ஷிண்டே. அவன் அஃபிடவிட் அதிகாரபூர்வமாக பதிவு செய்திருக்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, 18 வயசில் நான் ஆர்எஸ்எஸில் போய் சேர்ந்தேன். இப்போ வெளியேறுகிற வரையில் அந்த இயக்கங்களில் தான் இருந்தேன். விஸ்வ இந்து பரிஷத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன். பல்வேறு விதமான வலதுசாரி அமைப்புகள்லாம் இருந்தேன். அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருன்னா, கொஞ்சம் எமோஷனலாக இருக்கக்கூடிய இந்து யூத்ஸ், சண்டை போடுற ஃபைட்டிங் நேச்சர் உள்ள இளைஞர்களை தேடி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு போய் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான இடங்களை கொண்டு போய் வச்சு பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன பயிற்சி கொடுக்குறாங்க? வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி, வெடிகுண்டு வீசுவது எப்படி, மசூதியை தாக்குவது தகர்ப்பது எப்படி, அவதூறுகளை பரப்புவது எப்படி, வதந்திகளை பரப்புவது எப்படி, இதையெல்லாம் கற்றுத்தருகிறார்கள். இதை யார் சொல்றது? விடுதலை சிறுத்தைகளின் தொண்டன் சொல்லவில்லை, ஆர்எஸ்எஸ் தொண்டன் சொல்லுகிறார். 20-30 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ் தொண்டனாக இருந்தவன் வெளியே வந்து சொல்லுகிறான். எவ்வளவு ஆபத்தான ஒரு இயக்கம், எவ்வளவு மிக மோசமான பயங்கரவாத கருத்தியலை கொண்ட ஒரு இயக்கம், வன்முறைகளை வித்திடுகிற இயக்கம். ஒரு நீதி அரசர் பேட்டி கொடுக்கிறார், ஓய்வு பெற்றவர். இதுவரையில் இந்தியாவில் வெடித்த வெடிகுண்டுகளில் 18 வழக்குகள் ஆர்எஸ்எஸ் காரன் மீது பதிவாகி இருக்கிறது என்று. ரிப்போர்ட்டட் கேசஸ், ரிஜிஸ்டர்ட் கேசஸ், பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். பதிவு செய்யப்படாதவை எவ்வளவோ, பதிவு செய்யப்பட்டவையே வழக்கு. மாலேகான் குண்டுவெடிப்புன்னு ஒரு வழக்கு. அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் முஸ்லீம்கள் என்றார்கள். கடைசியில் விசாரணையின் முடிவில் ஆர்எஸ்எஸ் கார தொண்டர்கள் தான் காரணம் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு பெண்மணி இப்போ அமைச்சரவையிடம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு எம்பியாக இருக்கிறாங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் டுவெடே அவருடைய பிள்ளைகளை வண்டியிலேயே வைத்து எரித்து சாம்பலாக்கிய ஒரு கொடூரமான செயலை செய்தவர் ஒருவர் கேபினெட்ல அமைச்சராக இருந்தார். ஒடிஷா மாநிலத்தை சார்ந்தவர். இப்ப நீக்கிருக்காங்க அவரை. அந்த நாடாளுமன்ற அவையில் ஜவஹர்லால் நேரு அமர்ந்திருந்த அவையில், புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்திருந்த அவையில், பூபேஷ் குப்தா அமர்ந்திருந்த அவையில் இன்றைக்கு குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட குண்டர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சமூக நீதி குரல் எழுப்பப்பட்ட அந்த அவையில் இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற குரல் எழுப்பப்படுகிறது. யோசித்து பாருங்கள் தோழர்கள், நாட்டை குறிவைத்து விட்டார்கள். இவ்வளவு நாட்கள் இந்தியாவிலேயே ஒரு தீவாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். கேரளாவிலே கூட அவர்கள் வாலாட்டுகிறார்கள், ஆனால் முடியவில்லை, அது வேறு, சுருட்டிக் கொள்கிறார்கள் அவ்வப்போது. கர்நாடகாவிலே வாலாட்டுகிறார்கள். இதுவரையில் வாலாட்ட முடியாத ஒரே இடம் தமிழ்நாடு தான். இப்போது அண்ணாமலை என்கிற சூத்திர இந்துவை வைத்து வாலாட்ட வைக்கிறார்கள். எச் ராஜா என்கிற பிராமண இந்துவை வைத்து வாலாட்ட முடியவில்லை. அவர் சும்மா நம்மளை பார்த்து தீய சக்தின்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பார். எடுத்துக்கிட்டா வார்த்தைக்கு வார்த்தை திருமாவளவனை கைது செய்யுங்க, அது ஒரு தீய சக்தி. நான் தீய சக்தியா தூய சக்தியா என்பதை மக்கள் சொல்வார்கள். மக்கள் சொல்லட்டும். இன்றைக்கு அவரை வைத்துக் கொண்டு வாலாட்ட பார்க்கிறார்கள். அங்கங்க பெட்ரோல் குண்டுல வீசுறது அவங்க தான். பெரியார் இயக்கங்கள் மீது போடுகிறார்கள். 51 இடங்களில் இவர்கள் பேரணி நடத்த அனுமதி கேட்கிறார்கள். எதற்காக? வீட்டுமனை பட்டா கேட்டா? எதற்கு பேரணி? குடிநீர் கேட்டா? மின்சார கட்டணத்தை எதிர்த்தா? விலைவாசி உயர்வை எதிர்த்தா? இலவச மின்சாரம் கேட்டா? வெளிநாடுகளில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கட்டணம் செலுத்த வேண்டும், இன்னும் கூடுதலாக வழங்க வேண்டும், கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டா? அல்லது கருப்பு பணத்தை மீட்க வேண்டும் என்று கேட்டா? பணவீக்கத்தை தடுக்க வேண்டும் என்று கேட்டா? எதற்காக? பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டா? தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரே என்று கேட்டா?
ஆர்எஸ்எஸ் காரன் பேரணி நடத்த வேண்டிய தேவை என்ன தமிழ்நாட்டில்? பிஜேபி நடத்தட்டும், சரி. அவனுக்கு ஒரு அரசியல் முகம் இருக்கு, அரசியலுக்காகவாவது நடிக்கிறான், அம்பேத்கருக்கு வணக்கம் போடுறான், அரசியல் முகம் அது. ஆர்எஸ்எஸ் முகம் அம்பேத்கருக்கு வணக்கம் போடுறதில்லை, தேசிய கொடியை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆர்எஸ்எஸ் முகம் காவி கொடிதான் தேசிய கொடி என்கிறார். சங்கராச்சாரியா பரிஷத் என்கிற அமைப்பை சார்ந்த ஆனந்த் ஸ்வரூப் தலைமையிலான 30 பேர் கொண்ட குழு அண்மையிலே ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை வெளியிட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில். அதில் சொல்றான், அடுத்து இந்தியாவின் பெயர் 2024க்கு பிறகு இந்து ராஷ்டிரம். இந்தியாவின் தலைநகர் புதுதில்லி அல்ல, வாரணாசி. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம், மனுஸ்மிருதி, ஆட்சி நிர்வாகம் சனநாயக முறைப்படி இருக்காது, வர்ணாசிரம முறைப்படி இருக்கும். கொடி இன்றைய கொடியாக இருக்காது, காவி கொடி. இஸ்லாமியர்கள் வாழலாம், கிறிஸ்தவர்கள் வாழலாம், ஓட்டுரிமை கிடையாது. என்ன கொடூரமான பார்வை, ஜனநாயகத்திற்கு முரணான பார்வை. இப்படிப்பட்ட கும்பலின் கைகளில் மீண்டும் ஆட்சி அதிகாரம் சிக்கினால் என்ன ஆகும்? இந்த நாட்டை காப்பாற்ற யார்? இந்துக்களை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. முஸ்லிம்களை விடுங்கள், கிறிஸ்தவர்களை விடுங்கள். முஸ்லிம்களை அல்லாஹ் காப்பாற்றிக் கொள்வார், கிறிஸ்தவர்களை இயேசு காப்பாற்றிக் கொள்வார். இந்துக்களை எந்த கடவுள் காப்பாற்றுவார்? இந்துக்களை காப்பாற்றப் போவது யார்? சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவதன் மூலம்தான் இந்து மக்களையே காப்பாற்ற முடியும். நாம் யாருக்காக குரல் கொடுக்கிறோம் என்றால் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அப்பாவி இந்துக்களுக்காகத்தான் நாம் கத்துகிறோம், பேசுகிறோம், குரல் கொடுக்கிறோம். இதை உணரக்கூடிய அளவுக்கு கூட அவனுக்கு தெளிவில்லை. சாதியால் மயங்கி கிடக்கிறான் அல்லது மதத்தால் மயங்கி கிடக்கிறான். எவன் எதிரி எவன் நண்பன் என்று உணரத் தெரியாதவனாக இருக்கிறான். அதனால் தான் பெரியார் பேசும்போது சாணம் தடித்தான், நரகளை அள்ளி வீசினான், செருப்பை எடுத்து வீசினான். அந்த எளியவனுக்காகத்தானே தனது 94 வயது வரையிலும் சிறுநீர் சட்டியை கையிலே சுமந்து கொண்டே ஊர் ஊராக சுற்றி திரிந்த ஒரு கிழவன் தந்தை பெரியார். அவர் பெயரில் உணவகம் வைக்கிறத அடிச்சு நொறுக்கிறான்னு சொன்னா எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் தமிழ் மண்ணில், பெரியார் மண்ணில், சமூக நீதி மண்ணில் பெரியார் சிலைக்கே காவி துணியை சுத்துறான். ஏமாந்தா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தலையிலையும் சுத்திட்டு போயிடுவான் போது. சும்மா 4 சில்லற பசங்க இருக்காங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. மொத்தமே ஒரு 200 பேர். இந்த கூட்டம் யாரும் ஒரு பைசா கொடுக்காம வந்த கூட்டம், தானாக வந்த கூட்டம். இங்க யாரும் நடிகர்கள் கிடையாது, நடிகைகள் கிடையாது, வேடிக்கை பார்க்க வரவில்லை. மேடையில் குத்துச்சண்டை வீரர்கள், மல்யுத்த வீரர்கள் யாரும் இல்லை, அல்லது அண்ணாமலை போன்ற காமெடியன்களும் இல்லை. கருத்து கேட்பதற்காக திரண்டிருக்கிற கூட்டம், கொள்கையை கேட்பதற்காக திரண்டிருக்கிற கூட்டம். அவர் எங்கேயாவது கலந்துக்கிட்டா 10 மாவட்டங்கள்ல இருந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க. நம்ம ஊரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க திட்டக்குடியெல்லாம். ஆனா அவங்க இருக்கிறது மொத்தமே 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. என்ன ஆட்டம் போடுகிறார்கள் தமிழ்நாட்டில். அதுவும் பெரியார் பெயரில் ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அரசை சவால் விடக்கூடிய அளவுக்கு இங்கே அவர்கள் வாலாட்டுகிறார்கள் என்றார். கோவை மண்ணிலிருந்து நான் சொல்லுகிறேன், மூத்த அமைச்சர், முன்னாள் மூத்த அமைச்சர், பெருமைக்குரியவர், பெரியவர் முன்னிலையில் சொல்லுகிறேன், வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள், ஒட்ட நறுக்கப்படும். அவர் மொழிக்கு இது உகந்ததல்ல, என் மொழிக்கு இது தேவை. நாங்கள் நேருக்கு நேராக சவால் விட விரும்புகிறோம். என்ன சவால்? கருத்தியல் ரீதியாக விவாதிக்க வாருங்கள். சனாதனம் என்றால் என்ன பேச வாருங்கள். நான் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு கூர்ந்து பிஜேபியோடு போவதை கைவிட்டு வெளியே வாருங்கள், உதறி தள்ளுங்கள். இவ்வளவு நாள் செய்த துரோகம் எல்லாம் போதும், இவ்வளவு நாள் செய்த தப்பெல்லாம் போதும், இவ்வளவு நாள் செய்த பிழையெல்லாம் போதும். உண்மையிலேயே நீங்கள் எம்ஜிஆர் மீது மதிப்பு வைத்திருப்பது உண்மையாக இருந்தால்
மோடியால் ஏடியா என்று சவால் விட்ட ஜெயலலிதா அம்மையார் மீது மதிப்பு வைத்திருப்பது உண்மையாக இருந்தால் நாளைக்கே நீங்கள் அறிக்கை விட வேண்டும். இனி பிஜேபியோடு எங்களுக்கு எந்த சகவாசமும் இல்லை, எந்த நட்பும் இல்லை, நாங்கள் தனித்து நிற்போம் அல்லது வேறு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க வேண்டும். சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தாமல் நாம் எதுவும் செய்துவிட முடியாது. தமிழ்நாட்டிலே அவர்கள் காலூன்றி விட்டால், வேரூன்றி விட்டால், இன்னும் எழுதி வைத்துக் கொள்ளுகிற 5 ஆண்டுகளில் இந்த தேர்தல் 2024 2 எம்பி அவன் வந்து விட்டால் கூட, 2 எம்பி, ஒரு எம்பி தான் வந்திருக்கிறாங்க இது வரலும், கூடுதலாக ஒரு எம்பி வந்து விட்டால் கூட 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எல்லோரும் ஜெய் ஸ்ரீராம் போடுவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலை உருவாக்கிவிடும். பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க என்று முழக்கமிட்ட இந்த மண்ணில், காந்தி வாழ்க, காமராஜ் வாழ்க என்று முழக்கமிட்ட இந்த மண்ணில், சமூக நீதி வாழ்க, ஜனநாயகம் வாழ்க என்று முழக்கமிட்ட இந்த மண்ணில் ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல போகிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனது அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ பெரிய அளவிலே எண்ணிக்கை பெற்ற பெரும் கட்சி அல்ல. ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கிய கட்சி, சமூக நீதியை உள்வாங்கிய கட்சி, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிற போராடுகிற கட்சி, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற மாண்புகள், விழுமியங்கள், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், மதசார்பின்மை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிற கட்சி. அப்படிப்பட்ட இந்த கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளோடு கைகோர்த்து வருகிற அக்டோபர் 11ஆம் நாள் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துகிறது. தோழர்களே, ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எப்படி பண்டிகை காலத்தில் வேறு வேலை வைத்துக் கொள்ளாமல் பண்டிகை கொண்டாடுவதற்கு தயாராகிறோமோ, தீபாவளி அன்றைக்கு தீபாவளி கொண்டாட வெடிகள் வாங்கி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறோமோ, கறி சமைத்து உண்ண வேண்டும், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அந்த நாளை ஒதுக்குகிறோமோ, பொங்கலை கொண்டாடுவதற்கு எப்படி அந்த நாளில் உற்றார் உறவினர்களை எல்லாம் தேடி போய் அமர்ந்து உறவாடுகிறோமோ, அதை போல அக்டோபர் 11ஆம் நாள் கொள்ளக்கூடாது. சமூக நீதியை, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு ஒரு மனித அரணாக கைகோர்த்து நிற்க வேண்டும். கோவை என்று அங்கிங்கு அனாதபடி எங்கெங்கெல்லாம் நம்மால் முடியுமோ அத்தனை இடங்களிலும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி என்பதால் திமுக மட்டும் தவிர காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ, சிபிஐஎம், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இதெல்லாம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள். இவை இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இந்த அற போராட்டம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். 4.5 கோடி வாக்காளர்களும் வீதிக்கு வர வேண்டும். வீதிகள் தோறும் கைகோர்ப்போம். வெறுப்பு அரசியலை விரட்டி அடிப்போம். மனித சங்கிலிக்கு தயாராவோம் என்பதை சொல்லி, அண்ணன் அவர்கள் எல்லாம் விடைபெற்ற பிறகு நிற்பேன். கொண்டு வந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு போய்விடாதீர்கள். ஒன்றிய வாரியாக அழைப்போம், நகர் வாரியாக அழைப்போம். மேடைக்கு வந்து பொற்காசுகளை தந்துவிட்டு விடைபெறுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.